ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மேக்ஸ்னாலே எனக்கு பயம், சுத்தமாக எனக்கு மேக்ஸே வராது. அடிஷன் சப்ராக்ஷனில் கூட நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். இதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணோம்னா கால்குலேஷன் பார்ட்டில் மிஸ்டேக்ஸ் வராது அண்ட் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிளான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, 0 to அட்வான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, 0 to ஃபஸ்ட்டு ஸ்டெப் அரித்மெட்டிக் அட்வான்ஸ் இதை படிக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறீங்க. அதுதான் பேசிக்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம டே பை டே இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். டோட்டலாக 15 டேஸ்க்கு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் முடிச்சோன்னே என்ன பண்ணலாம்னு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாஸ்டர் யுவர் அரித்மெட்டிக் பேசிக்ஸ் 30 டேஸ் வரையும் இதில் போட்டிருக்கேன். பட் நீங்கள் 15 டேஸில் அதை முடிச்சிடலாம். இதை நீங்கள் படிக்கிறனால பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் லெவலில் ஃபியரும் போகும், ப்ளஸ் உங்கள் கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அரித்மெட்டிக் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு முன்னாடி எலிமெண்ட்ரி மேக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கூல் மேக்ஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சிங்கிள் டிஜிட் 0 to 9 ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நீங்கள் டே 1 ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் யூடியூப்பில் ஃப்ரீ சோர்சஸ் இருக்குது, நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ண போகிறது சிங்கிள் டிஜிட் தான். ஸோ இப்படி பண்ணணும்னா, இப்போ 9ங்கிற ஒரு நம்பர் எடுத்து எல்லா நம்பருக்கூடையும் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து 8ங்கிற நம்பரை எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி 7, அதே மாதிரி 6, அதே மாதிரி 5, அதே மாதிரி ரொட்டேஷனாக எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதை என்ன ப்ரோ சின்ன பிள்ளை மாதிரி 1 2 3 எழுதி அதை ஆட் பண்ண சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட், சிங்கிள் டிஜிட்டை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அதுக்கடுத்து எவ்வளோ பெரிய நம்பர் கேட்டாலும் நம்மளுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். நீங்கள் டபுள் டிஜிட் ஆர் ட்ரிபிள் டிஜிட் இருக்கும்போது இந்த நம்பரை நம்ம ஹோல் நம்பரை பிரித்தோம்னா சிங்கிள் டிஜிட்டாக வரும். அதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அதை வச்சு எக்ஸாம்பிள் நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். 46 + 33 அதை ஹோல் நம்பராக பிரித்தோம்னா 40 + 6 30 + 3. இப்போ 6 + 3ங்கிறது சிங்கிள் டிஜிட் தான், 40 + 30ங்கிறது சிங்கிள் டிஜிட் தான். 0 பார்க்காம இருந்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் வரும். ஸோ இதனால தான் நான் சொன்னேன் உங்களை சிங்கிள் டிஜிட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு. நீங்கள் போக போக எல்லா நம்பரையும் இது மாதிரி ஹோல் டிஜிட்டில் கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. அண்ட் மைண்ட்லேயே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதிக் மேக்ஸ் டெக்னிக்ஸ். இது வந்து நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸாக இருக்கும். இதுக்கும் ஃப்ரீ யூடியூப் சோர்சஸ் இருக்குது, நான் டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன். இதை டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள் 30 மினிட்ஸுக்கு. இதை நீங்கள் எக்ஸாம் செலெக்ஷன் ஆகிற வரையும் ஃபாலோ பண்ணணும். இந்த பாயிண்ட் தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மெத்தட் தான் நானும் ஃபாலோ பண்ணேன். அப்படி எதுவும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராம் யூடியூப்லேயே நான் சொல்கிறேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சிங்கிள் டிஜிட்டை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலான்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதை ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். இதுக்கும் சோர்ஸ் இருக்குது, நான் சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் கற்றுக்குங்க. நீங்கள் இதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிமல் வேல்யூஸ் இருக்கும், அதையும் சேர்த்து கற்றுக்குங்க. டெசிமல் வேல்யூஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் டெசிமல் வேல்யூஸும் சேர்த்து கற்றுக்குங்க. அது முடிச்சோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேபிள்ஸ், ஸ்கொயர், க்யூப்ஸ் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை மெமரைஸ் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை டெய்லியும் எழுதி பாருங்கள், மெமரைஸ் ஆயிரும். மல்டிப்ளிகேஷனில் 1 to 10 டேபிள்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அதோட ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் 7, 9, 11 இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸை வச்சு அந்த டேபிள்ஸையும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்கொயர்ஸில் 1 to 30 வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து க்யூப்ஸ்லேயும் 1 to 30 வந்து நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் எசென்ஷியல். ப்ளஸ் அதோட நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ் அதை லேர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிள் 1 to 30 வரையும் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 40 to 60 இதுக்கெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது, அதையும் நான் சென்ட் பண்ணுறேன் டெலிகிராமில். அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளவு நல்லது நம்மளுக்கு. பிகாஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் ஸ்கொயர்ஸ்லாம் அதிகமாகவே கேட்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக்லையும் அட்வான்ஸ்லையும் டேரெக்டாக யூஸ் பண்ணுற மெத்தட். இந்த மெத்தட் வந்து நீங்கள் அதிகமாக ஹிந்தி சேனலில் பார்த்துருக்கலாம். நோட் பென் இல்லாமலே மைண்ட்லேயே சால்வ் பண்ணுவாங்க. ஆப்ஷனை வச்சு எலிமினேஷன் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தடும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் டிஜிட் டெக்னிக், செகண்ட் ஒன் வந்து டிஜிட்டல் சம் மெத்தட். நீங்கள் அந்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா மெத்தடுக்கும் யூடியூப்பில் ஃப்ரீ சோர்சஸ் இருக்குது, நான் டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். இந்த 2 மெத்தடுமே அரித்மெட்டிக் மேக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சு படிங்க. இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ், டெசிமல் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு டெசிமல். மோஸ்ட்லி இதை வந்து பர்சன்டேஜ் டாபிக் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் அதை உங்களுக்கு பேசிக்ஸ்லேயே படிக்க சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த பேஜில் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பேசிக் ஃபவுண்டேஷன்லாம் ஸ்ட்ராங் பண்ண அப்புறம் நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி எக்ஸாம் செலெக்ஷன் ஆகிற வரையும் டெய்லி 30 மினிட்ஸ் இதுக்கு வந்து டைம் ஒதுக்கணும். அதேமாதிரி பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் அந்த இது சொல்லும் போது பர்சன்டேஜ் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். அது எதுக்காக சொன்னேன்னா, நீங்கள் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்குது, அதில் போர்ட் மாஸ்ன்னு இருக்கும். அதை லேர்ன் பண்ணிவிட்டு டெய்லி 30 மினிட்ஸ் நம்ம அந்த 15 டேஸ் லேர்ன் பண்ணதில் அடிஷன், சப்ராக்ஷன், ஸ்கொயர்ஸ் இந்த இதுதான் இந்த சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் த்ரூ எக்ஸாம் வரையும் உங்களை வந்து 30 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக உங்கள் பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்மளுக்கு மேக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் அரித்மெட்டிக் அட்வான்ஸ் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து டெய்லி 30 மினிட்ஸ் உங்கள் ரொட்டீனாக மாற்றிடுங்க லைஃப்பில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எந்த பிளான் எந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் 2026 அதில் வந்து கம்பைன் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஐடியா எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.